உன்னதமானவராய், பரிசுத்தராய், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கின்ற நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிக அன்பாய் நேசிக்கப்பட்ட உடன் விசுவாசிகளே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக கூட இந்த வலைதள வழியாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே இந்த ஆசீர்வாதமான ஞாயிற்றுக்கிழமையின் இந்த அடியனுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த சிறு வழிபாட்டினை நாம் ஆரம்பிப்போம். நம் தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பிந்தி வருகிற 13வது ஞாயிற்றுக்கிழமையான இன்று நாளுக்கென்று தியானிப்பதற்கென்று வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி, அது பரிசுத்த மார்க்கு எழுதின நட்சத்தினுள் 7வது அதிகாரம், வசனங்கள் 1 துவங்கி வசனங்கள் 13 வரையிலான வசனங்கள் தியானிப்பதற்கென்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதிலே அடியனாகிய நான் சற்று நேர சிந்தனைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள், அது மார்க்கு 7:5 வசனத்தை வாசித்து நாம் தொடர்ந்து தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். பரிசேயரும் வேத பாதகரும் அவரிடம், உம்முடைய சீஷர் முன்னோரின் பாரம்பரியத்தின் படி நடவாமல் இருக்கிறது என்ன? தீட்டான கைகளால் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள் என்றார் என்பதுவே. அன்பானவர்களே, சமயங்கள், சம்பிரதாயங்கள், பாரம்பரியங்கள், முன்னோரின் வழிமுறைகள், முன்னோர்கள் கற்றுத்தந்தவைகள், முன்னோரின் நடைமுறைகள், நமக்கு எது முக்கியம் என்றால் கடவுள்தான் முக்கியம் என்பதை முதலாவது ஆழமாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முன்னோரின் பாரம்பரியம் அல்ல, முன்னோரின் நடவடிக்கைகள் அல்ல, முன்னோரின் வழிமுறைகள் அல்ல. அப்படியானால் நமக்கு எதுதான் மிக முக்கியமானது என்றால் கடவுள்தான் நமக்கு மிகவும் முக்கியமானவர் என்பதை முதலாவதாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏன் இவைகளை இங்கே சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்காக நமக்காக தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதியிலும் கூட அதான் அங்கே வேத பாதகரும் பரிசேயரும் எருசலேமில் வந்த சிலரும் யூதர்களும் ஆண்டவர் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, உம்முடைய சீடர்கள் கை கழுவாமலும், உம்முடைய சீடர்கள் பாத்திரங்களை கழுவாமலும், உம்முடைய சீடர்கள் முன்னோரின் பாரம்பரியத்தின்படி நடவாமலும், உம்முடைய சீடர்கள் தீட்டான கைகளால், அதாவது அழுக்கான கைகளால் போஜனம் பண்ணுகிறது என்ன, உணவு உண்கிறது என்ன என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவினிடத்தில் வந்து இந்த கேள்வியை அவர்கள் கேட்கிறதையும் கூட நாம் பார்க்கிறோம். கை கழுவாமல், பாத்திரங்களை கழுவாமல், முன்னோரின் பாரம்பரியத்தின்படி நடவாமல், அழுக்கான கைகளால், தீட்டான கைகளால் உணவுகளை உண்பது என்ன என்று சொல்லி இந்த 4 கேள்வியை ஆண்டவர் இயேசுவினிடத்தில் கேட்கிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் இந்த கேள்விகள் 2 வகையாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று பாரம்பரியத்தை சார்ந்த கேள்வி, இரண்டாவது தீண்டாமை, தீட்டு என்கிறதான வார்த்தையை சார்ந்த கேள்வியாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் முதல் கேள்வியாக இருக்கின்ற பாரம்பரியத்தை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, அன்பானவர்களே, பாரம்பரியம் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது முதலாவதாக அன்பானவர்களே, பாரம்பரியத்திற்கு உதாரணமாக நாம் பார்க்கிற பொழுது ரோம கத்தோலிக்க சபையிலே ஃபாதர்ஸ், ஊழியக்காரர்கள் திருமணம் செய்யக்கூடாது. அது மட்டுமல்ல, அவர்கள் கடைசி வரைக்கும் தியாகியாகவே வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்வு, இந்த சம்பவம் நம்முடைய திருமறையிலே
அல்லது வேற நூல்களிலே, வேதாகமங்களிலே எங்கேயாவது எழுதியிருக்கிறது, எங்கேயாவது பதிவு செய்து வைத்திருக்கிறது என்றால் அது இல்லவே இல்லை. அப்படியானால் இதுதான் பாரம்பரியம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறதாக நாம் பார்க்கின்றோம். அதுக்கடுத்து இரண்டாவது உதாரணமாக, ஒரு தெய்வம், ஒரு சாமி ஊர்வலம் வருகிறது என்றால் அந்த காலத்தில், அந்த நேரத்தில், அந்த வேலையை அந்த தெய்வத்தை எடுத்து, அந்த சாமியை எடுத்து அதை தூய்மைப்படுத்தி, அதை குளிப்பாட்டி, அதை சுத்தப்படுத்தி, அதை மூடி வைத்து, அப்படியானால் எனக்கு அன்பானங்களே, எந்த நூலிலாவது எந்த வேதத்திலாவது ஒரு தெய்வத்தை என்னை சுத்தப்படுத்துங்கள், என்னை சுத்திகரியுங்கள், என்னை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எந்த ஒரு கடவுளும், எந்த ஒரு நூலிலும், எந்த ஒரு வேதாகமங்களிலும் அந்த வார்த்தையை சொல்லி இருப்பதே இல்லை. அப்படியானால் அது ஒரு பாரம்பரியமாக இருக்கின்றதாக நாம் பார்க்கின்றோம். அதுக்கடுத்ததாக குளித்தல் குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, மற்ற சமயங்களிலே இந்த குளித்தல் முறைமையை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, அன்பானவர்களே, எந்த நேரத்தில் குளிக்க வேண்டும், எந்த வேளையில் குளிக்க வேண்டும், எந்த நாளில் குளிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கென்று ஒரு விதிமுறையை அவர்கள் வைத்திருக்கிறதையும் கூட நாம் பார்க்க முடியும். அப்படியானால் இதுவும் ஒரு பாரம்பரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கடுத்ததாக, ஒருவர் மரித்து இருக்கிறார் என்றால் மரித்தவருக்கு 3 மாதம் கழித்தோ அல்லது 6 மாதங்கள் கழித்தோ அல்லது 9 மாதங்கள் கழித்தோ அல்லது 1 வருடம் கழித்தோ அந்த மரித்து போன அவருடைய கல்லறைக்கு சென்று, குழியின் அருகே சென்று அவருக்கு வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம், இன்னுமாக குங்கம், மஞ்சம் இவைகளெல்லாம் வைத்து படைத்துவிட்டு வருகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, மரித்து போன ஒருவருக்கு இதையெல்லாம் எனக்கு செய்ய வேண்டும், இதையெல்லாம் எனக்கு பண்ண வேண்டும் என்று சொல்லி உலகத்தில் உள்ள சரித்திரங்களையும் வரலாறுகளையும் நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது, இதையெல்லாம் எனக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி மரித்தவர்கள் எந்த ஒரு புத்தகத்திலும், எந்த ஒரு வரலாற்றிலேயும் அவர்கள் சொல்லியிருக்க முடியாது என்பதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் இதுவும் ஒரு பாரம்பரியம் என்பதை நாம் ஆழமாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கடுத்ததாக இரண்டாவது கேள்வியாக இருக்கின்ற தீண்டாமை, தீட்டு என்பதை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, அன்பான்களே, இந்த தீட்டு என்பது பெண்களை குறித்திலே நாம் பார்க்கிற பொழுது, அன்பான்களே, பெண்கள் கடவுளை தரிசிக்க கூடாது, பெண்கள் கடவுளுடைய ஆலய கோயில் பிரகாரங்களிலே அவர்கள் வரக்கூடாது. அது மட்டுமல்ல, பெண்கள் பூநூல் தரிக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, பெண்கள் தலைமயிரை அவர்கள் கத்தரிக்க கூடாது. ஏனென்றால் அவர்கள் இப்படியாக செய்தால் அது தீட்டு என்று அழைக்கப்படும் என்று சொல்லி நாம் இதை தீட்டாக பார்க்க முடியும். அதுக்கடுத்ததாக, ஒரு ஆண் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களிலெல்லாம் ஒரு ஆண் தலை முடியை அல்லது கரங்களில் உள்ள நகங்களை வெட்டக்கூடாது, அதை பராமரிக்கக்கூடாது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அப்படியானால் இது ஒரு தீட்டாக இன்றைக்கும் இருக்கின்றதை நாம் பார்க்க முடியும். அதுக்கடுத்ததாக, மற்ற சமயங்களில் ஒரு பொருள் எப்ப கொடுக்க வேண்டும், எப்ப வாங்க வேண்டும், ஒரு கடன் எப்ப கொடுக்க வேண்டும், ஒரு கடனை எப்ப வாங்க வேண்டும், அது மட்டுமல்ல, ஒரு பணம் எப்ப வாங்க வேண்டும், எப்ப கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சில விதிமுறைகள் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் அதுவும் ஒரு தீட்டாக அது கருதப்படுகின்றதையும் கூட நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, ஒரு வீட்டில் நல்ல காரியம், நல்ல நிகழ்வு நடைபெறுகிறது என்றால் அதற்கு இன்றைக்கும் சிலர் நல்ல நேரத்தை பார்க்கிறார்கள், நல்ல வேலையை பார்க்கிறார்கள், நல்ல தேதியை பார்க்கிறார்கள், நல்ல கிழமையை பார்க்கிறார்கள்,
முகூர்த்தத்தை கூட பார்க்கிறதையும் கூட நாம் பார்க்க முடியும். இதையெல்லாம் அவர்கள் பார்க்காவிட்டால் அது அந்த காரியம் சரியாக நடைபெறாது, அது அந்த காரியம் தீட்டுப்பட்டுவிடும் என்று சொல்லி அதுவும் தீட்டு என்கின்றதான காரியத்திற்குள்ளாக நிகழ்வுக்குள்ளாக அது வருகின்றதையும் கூட நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, அதையெல்லாம் தாண்டி கடந்து இன்றைக்கும் அன்பான்களே கீழ் ஜாதி என்று சொல்லி, மேல் ஜாதி என்று சொல்லி, உயர்ந்தவன் என்று சொல்லி, தாழ்ந்தவன் என்று சொல்லி இவர்கள் தலித்தவர்கள், ஆகவே இவர்களிடத்தில் தீட்டு பட்டுவிடும், இவர்கள் பழங்குடியினர் இவரிடத்தில் தீட்டுப்பட்டுவிடும், இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் இவரிடத்தில் தீட்டுப்பட்டுவிடும், இவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் இவரிடத்தில் தீட்டுப்பட்டுவிடும் என்று சொல்லி இப்படிப்பட்டதான தீட்டுகள் இன்றும் இந்த உலகத்தில் இருக்கின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்போ எனக்கு அன்பான்களே, நான் ஏன் இவர்களை இங்கே சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்காக நமக்காக தியானிக்கப்படியாக கொடுக்கப்பட்டுள்ள அந்த வேத பகுதியிலும் கூட அங்கே வருகின்றதான பரிசேயரும் வேத பாரகரும் எருசலேமிலிருந்து வந்த சிலரும் யூதர்களும் ஆண்டவர் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, உம்முடைய சீடர்கள் கை கழுவாமல், பாத்திரங்களை கழுவாமல், முன்னோரின் பாரம்பரியத்தின்படி நடவாமல், தீட்டான கைகளால், அழுக்கான கைகளால் உணவை உண்கிறார்களே என்று சொல்லி இந்த கேள்வியை ஆண்டவர் இயேசுவினிடத்தில் அவர்கள் கேட்கிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பான்களே, அதற்கு தான் ஆண்டவர் இயேசு பதிலடியாக அவர்களுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், மார்க்கு 7வது அதிகாரம் வசனங்கள் 6 துவங்கி வசனங்கள் 13 வரையிலான வசனங்களை நாம் வாசித்துக் கொண்டு வருகின்ற பொழுது, ஐயா, இவ்வளவு காலம் நீங்கள் உதடுகளினால, வெறும் வாயினால, மேலோட்டமாக, வெறும் உருகாவாக நீங்கள் என்னை துதித்து இருக்கிறீர்கள், நீங்கள் என்னை வழிபட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் என்னை ஆராதனை செய்திருக்கிறீர்கள், நீங்கள் என்னை கனம் பண்ணி இருக்கிறீர்கள். ஆகவே உதடுகளில் இருந்து அல்ல, வெறும் வாயிலிருந்து அல்ல, உள்ளத்திலிருந்து, ஆவியிலிருந்து, இருதயத்திலிருந்து கடவுளை நோக்கி பார்க்க வேண்டும், கடவுளை நோக்கி அவரை ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், கனப்பண்ண வேண்டும் என்று சொல்லி அதை சொல்லிவிட்டு ஆண்டவர் இயேசு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறார். தாயும் தகப்பனையும் கனப்பண்ண வேண்டும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவது என்றால் என்ன ஐயா என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். வயசான காலகட்டத்தில் தனிமையாக விட்டுவிடுவது அல்ல, தனியாக வீட்டிலே வைத்திருப்பது அல்ல, அந்த வயதான காலகட்டத்தில் அவர்களுக்கு பணத்தை கொடுப்பது அல்ல, அவர்களுக்கு பொருளை கொடுப்பது அல்ல, நகை நட்டு அவர்களுக்கு போடுவது அல்ல, அதையெல்லாம் கடைசி காலகட்டத்தில் அந்த நகையோ பணமோ பொருளோ அவர்கள் தலைமீது வைத்துக்கொண்டு போகிறது அல்ல. இது அல்ல ஐயா, அவர்களுக்கு வேண்டியது கடைசி காலகட்டத்தில் என்னவென்றால் அவர்களுக்கு உதவி வேண்டும், அவர்களுக்கு ஆகாரம் வேண்டும், அவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், அவர்களுக்கு அக்கறை வேண்டும், அவர்கள் மீது பாசம் வேண்டும், அவர்கள் மீது நேசம் வேண்டும், அவர்களை பராமரிக்க வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும். ஆகவே ஐயா, நீங்கள் சொல்லுகிறீர்கள் கொர்பான் என்கின்ற காணிக்கையை நாங்கள் தந்து இருக்கிறோம், கொர்பான் என்கிற காணிக்கையை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். கொர்பான் என்பது தாய் தகப்பனுக்கு கொடுக்கக்கூடியதை எல்லாவற்றையும் கடவுளுக்கு, ஆலயத்துக்கு, ஊழியத்துக்கு நாங்கள் கொடுத்து விட்டோம் என்று சொல்லி நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஐயா. இது அல்ல, இது ஏற்றது அல்ல. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு தொடர்ந்து சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பாரம்பரியம், நீங்கள் உங்கள் பழக்க வழக்கம், நீங்கள் உங்களுடைய சமய சடங்குகள், நீங்கள் உங்கள் முன்னோரின் பாரம்பரியம், நீங்கள் உங்கள் முன்னோரின் பழக்க வழக்கம், நீங்கள் உங்கள் முன்னோரின் கற்றுத்தந்தபடி, நீங்கள் உங்கள் முன்னோர்களின் கடைபிடித்தபடி நீங்கள் அதன்படி வாழீர்கள், நீங்கள் அதன்படி நடக்கிறீர்கள், நீங்கள் அதன்படி இன்றைக்கும் வளர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆகவே பாரம்பரியத்தின்படி அல்ல, முன்னோர்களின் படி அல்ல, முன்னோர்கள் கற்றுத்தந்தவர்கள் படி அல்ல, முதலாவது
அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அல்ல, முதலாவது கடவுளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அதுதான் ஆண்டவர் இயேசு அந்த தியான பகுதியில நமக்கு அவர் அங்கே விளக்குகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அதுதான் வாசிக்கின்றோம். மார்க் நட்சத்திர நூல் 7வது அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி வசனங்கள் 5 வரையிலான வசனங்களிலே நாம் அங்கே அதை பார்க்க முடியும். அப்படியானால் எனக்கு அன்பானுங்களே, இன்றைக்கு அவருடைய பாதத்துல அவருடைய சமூகத்துல வந்திருக்கின்ற நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எண்ணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை சற்று நாம் ஆழ்ந்து சிந்தித்து இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு இணை பகுதிகளாக கொடுக்கப்பட்டுள்ள அந்த வேத வாசிப்புகள் நமக்கு அங்கே மிக தெளிவாக சொல்லுகிறது. முதலாவதாக சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான். சங்கீதங்களின் புத்தகம் சங்கீதம் 14 2வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே தாவீது சொல்லுகிறான், இந்த உலகத்தில் உணர்வு உள்ளவனாய் கடவுளை தேடுகிறது யார் என்று சொல்லி, இந்த உலகத்துல உணர்வு உள்ளவர்களாய் கடவுளை தேடுகிறது யார் என்று சொல்லி தாவீது அந்த வார்த்தையை நமக்கு அவன் அங்கே சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள பழைய ஏற்பாட்டு பகுதியிலும் கூட ஏசியா தீர்க்கதரிசியும் சொல்லுகிறார். ஏசியா 29வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, இஸ்ரவேலர்களே, நீங்களும் மேலோட்டமாய் உதடுகளினால் வெறும் வாயிலிருந்து கடவுளை நீங்கள் பார்க்கிறீர்கள், கடவுளை நீங்கள் தேடுகிறீர்கள் என்று சொல்லி அந்த வார்த்தையை ஏசியா தீர்க்கதரிசியும் கூட நமக்கு அந்த பகுதியில சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அதுதான் இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப பகுதியிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மிக ஆழமாக சொல்லுகிறார். எபேசியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, பானுகளே, யாருக்கு பணிந்து போங்கள், யாருக்கு அடங்கி போங்கள், யாருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்றால் கிறிஸ்துவுக்கே, ஆண்டவருக்கே முதலாவது முக்கியத்துவம் கொடுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அந்த வார்த்தை அங்கே அவர் சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, சபையாக இருக்கட்டும், புருஷர்களாக இருக்கட்டும், மனைவிமார்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நீங்கள் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் முதலாவது கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அந்த வார்த்தையை எபேசியர் 5:22 அவர் அங்கே சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, உதாரணமாக ஒரு கதையை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு ஊரில் பிச்சைக்காரன் இருந்தானா. அப்ப அந்த ஊரினுடைய ராஜா ஒரு தெருவழியாக கடந்து போகின்ற பொழுது, அந்த தெருவில் இந்த பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறதை இந்த ராஜா அவ்வழியாக போகின்ற பொழுது அந்த பிச்சைக்காரனை பார்க்கிறார். பிச்சைக்காரனை பார்த்த உடனே இந்த ராஜா அந்த பிச்சைக்காரனிடத்தில் சென்று அவன் மீது பரிதாபப்பட்டு ராஜா வைத்திருந்த ஆடையையும் உடையையும் அணிகலன்களையும் எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு, இதை வைத்துக்கொண்டு, இதை நீ அணிந்து கொண்டு, இதை நீ உடைத்துக்கொண்டு, இதை வைத்துக்கொண்டு நீ பிழைத்துக்கொள் என்று சொல்லி இந்த ராஜா தன்னுடைய உடைய ஆடிய அணிகளென எல்லாவற்றையும் கொடுத்து, நீ வாழு, நீ பிழைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து இவர் புறப்பட்டு போய்விடுகிறார். அப்போ அதையெல்லாம் பார்த்த உடனே அந்த பிச்சைக்காரனுக்கு, ராஜாவுனுடைய ஆடைய நான் அணிந்திருக்கிறேன், ராஜாவுனுடைய உடைய நான் உடித்திருக்கிறேன், ராஜாவுனுடைய அணிகலன்கள் எல்லாம் நான் வைத்திருக்கிறேன், ஆகவே இது என்கிட்ட இருந்தா எவனாவது திருடி கொண்டு போவான், இதை பார்த்தா எவனாவது அதை கடைத்து கொண்டு போயிடுவான் என்று சொல்லி இந்த பிச்சைக்காரன் என்ன பண்றான்னா, ராஜா கொடுத்த ஆடைய உடைய அணிகலன்களை எல்லாவற்றையும் சுருட்டி தலை மேல வச்சுக்கின்னு ஊரா சுற்றி திரிஞ்சு நிற்கிறான். அப்போ ஒரு நாள் திடீரென்று ராஜாவினுடைய மகன் அந்த வழியாக வருகின்ற பொழுது அந்த பிச்சைக்காரனை பார்க்கிறான். அப்போ இந்த ராஜாவினுடைய மகன் பிச்சைக்காரனை பார்த்த உடனே, ஏம்பா இங்க வா,
நீ வச்சிருக்கிற உன் தலைமையில வைத்திருக்கிற அந்த ஆடை, உடை, துணி, அணிகள் எல்லாம் யாருடையது? எல்லாம் என்னுடைய தகப்பனுடையது, இது எல்லாம் கொடுப்பா என்று சொல்லி வாங்கிட்டு போயிறாரு. அப்ப நான் ஏன் இவைகளை இங்கே சொல்லுகிறேன் என்று சொன்னால், அப்போ அதே போலதான் அங்கே வருகின்றதான வேத பாரகரும் பரிசேயரும் எருசலேமில் வந்த சிலரும் யூதர்களும் அன்பானுகளே, அன்றைக்கு அவர்களுக்கென்று நியாய பிரமாணம் இருந்தது. அன்றைக்கு அவர்களுக்கென்று 10 கட்டளைகள் இருந்தது. அவர்களுக்கென்று அன்றைக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் இருந்தது. அன்றைக்கு அவர்களுக்கென்று அநேக தீர்க்க தரிசனங்கள் இருந்தது. ஆனால் அன்றைக்கு அவர்கள் அவைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் அன்றைக்கு அவர்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால், இந்த பாரம்பரியத்திற்கு, இந்த முன்னோரின் பழக்கத்திற்கு, இந்த சமய சடங்குகளுக்கு, இந்த சமய கொள்கைகளுக்கு, இந்த சமய மரபுகளுக்கு தான் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆகவேதான் கடைசியில் அன்பானுகளே, கடவுளத்திலிருந்து வருகின்ற ஆசீர்வாதங்களையும், கடவுளத்திலிருந்து வருகின்ற நன்மைகளையும், கடவுளத்திலிருந்து வருகின்ற கிருபைகளையும், கடவுளத்திலிருந்து வருகின்ற தயவுகளையும் எல்லாவற்றையும் அவர்கள் இழந்து போனார்கள். அப்படியானால் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளுகிற பாடம் என்னவென்றால், நாமும் நம்முடைய வாழ்க்கையில முதலாவது யாருக்கு முக்கியத்துவம் நாம் தர வேண்டும் என்றால், நாம் முதலாவதாக முக்கியத்துவம் யாருக்கு நாம் தருகின்ற பொழுது, கடவுளுக்கு நாம் தருகின்ற பொழுது, ஆண்டவருக்கு நாம் தருகின்ற பொழுது, இயேசுவுக்கு நாம் தருகின்ற பொழுது, அன்பானுகளே, அவரிடத்திலிருந்து வருகின்ற ஆசீர்வாதங்களை, அவரிடத்திலிருந்து வருகின்ற நன்மைகளை, அவரிடத்திலிருந்து வருகின்ற தயவுகளை, அவரிடத்திலிருந்து வருகின்ற வாழ்வுகளை, அவரிடத்திலிருந்து வருகின்ற எதிர்காலங்களை எல்லாவற்றையும் நாம் அதை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில கடவுள் அதை தருவார். நாமும் அதை காண்போம், நாமும் அதை பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு தொடர்ந்து நாம் அப்படிப்பட்டதான பாரம்பரியத்திற்கு, சமய சடங்குகளுக்கு, சம்பிரதாயங்களுக்கு, முன்னோரின் பழக்க வழக்கங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல், நம்முடைய வாழ்க்கையில முதலாவது முன்னிலையில முதலாவதாக கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமானால், இப்படிப்பட்டதான எல்லா விதமான சகலவித ஆசீர்வாதங்களையும், சகலவித நன்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு தொடர்ந்து நாம் ஆண்டவர் இயேசுவுக்காக சாட்சியாக பரிசுத்தமாக வாழ வளர தூய ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நம் யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீடிய பொறுமையும் மனத்தாழ்மையும் சாந்தம் நிறைந்த பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ கடவுளே, இந்த ஆசீர்வாதம் மனமகிழ்ச்சியும் கிருபையும் அன்பும் நிறைந்திருக்கின்ற இந்த பரிசுத்தமான ஞாயிற்றுக்கிழமையின் பொழுதிற்காக நன்றோடுமை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உடைய வாழ்க்கையில முதலாவது முதன்மையாக முன்னிலையாக நாங்கள் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால், நாங்கள் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவரே, நீரே ஆல்பாவாக ஒமேவாக, ஆண்டவரே நீரே இறுதியாக கடைசியாக, ஆண்டவரே நீரே ஆரம்பமாக முடிவாக, ஆண்டவரே நீரே துவக்கமாக முடிவாக, அற்பமாக அதிசயமாக சம்பூர்ணாக ஆண்டவரே நிருப்பதற்காக நன்றோடுமை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சுவாமி, இந்த உலகத்திற்கு, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு, பொண்ணு பொருளுக்கு, பதவி பட்டங்களுக்கு, அதிகாரங்களுக்கு, செல்வங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் உமக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவரையுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நீர் தருகின்ற ஆசீர்வாதங்களை, நீர் தருகின்ற நன்மைகளை, நீர் தருகின்ற மேன்மைகளை, நீர் தருகின்ற கிருபைகளை, நீர் தருகின்ற மகத்துவங்களை உடைய வாழ்க்கையில நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்கிற ஆண்டவரே சுவாமி, இப்படிப்பட்டதான உம்முடைய வேத வசனத்தின் வழியாக
நீர் இன்றைக்கு எங்களோடு கூட பேசின கிருபைகளுக்காக நன்றோடு துதிக்கிறோம், சௌத்தரிக்கிறோம் கர்த்தாவே. குறிப்பாக இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் என்னுடைய வாழ்வுக்காக, என்னுடைய எதிர்காலங்களுக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, ஆண்டவர் சுவாமி எங்களுடைய வருங்காலத்திற்காக, என்னுடைய எதிர்காலங்களுக்காக நன்றோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கின்றோம் சுவாமி. உடைய வாழ்க்கையில நீரை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று, வழிநடத்த வேண்டும் என்று, காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டி நிற்கிறோம் சுவாமி. மீட்பர் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். என்னுடைய ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய கடவுளின் அன்பும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் இரக்கமும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உறவும் வழிநடத்தலும் நாம் கேட்ட திருவசனத்தோடும் நாம் ஜெபித்த ஜெபங்களோடும் நம்முடைய வாழ்வுகளோடும் எதிர்காலங்களோடும் தேவன் தாமே தங்கி தரித்து ஆசீர்வதித்து ஒரு குறைவும் இல்லாதபடி தொடர்ந்து நம்ம வழிநடத்தி காப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சர்வ உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.